கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேத வசனம் மிகவும் தெளிவாக கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நம்மால் வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மைகளை கொடுப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்துகிறவர் தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறவர், நம்மை உடுத்துவிக்கிறவர் தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே சகல நன்மைகளை நமக்கு கொடுத்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அவருடைய இரக்கத்தினாலே மிகுந்த கிருபையினாலே நம் ஜீவனோடு வாழ்கிறோம். அதை அறிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நம்மால் வாழ முடியாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை விசுவாசிக்க அவரை நம்ப அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். எந்த அளவுக்கு கர்த்தரை விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கும்போது இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் நம் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் ஒருவர் உண்டு என்று நம் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் துன்மார்க்கன் என்ன பண்ணுவான்? அவன் தேவனை நம்ப மாட்டான். தேவன் ஒருவர் இல்லை என்று சொல்லி அவன் மனதிலே நினைத்துக் கொள்வான். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் ஒருவர் உண்டு, நம்மை உருவாக்கியவர் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவரையே நம்பி வாழும்போது, அவரையே சார்ந்து வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பலன் அளிப்பார், நன்மைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்திலே உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே நம் உறுதியோடு இருந்தால் மாத்திரமே சத்ருவானவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு விசுவாசத்திலே உறுதியா இருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவன் மீது நம்பிக்கையா இருக்கிறோம், தேவன் நம்மை நடத்துகிறவர், நமக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் நிர்மலமாக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்திலே உறுதியா இருந்து சத்ருவானுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மீது வைத்த விசுவாசத்திலே உறுதியோடு இருப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஜெபத்திலே இருக்கும்போது, ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மைகளை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்கிறோமா? நாம் அவரை தேடும் போது நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். வேத வசனங்களை தியானித்து அவரை தேட வேண்டும். உபவாசம் இருந்து கர்த்தரை தேட வேண்டும். ஆலயத்தில் போய் கர்த்தரை தேட வேண்டும். அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துவார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார் என்ற விசுவாசம் வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனே நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலக மனிதர்கள் நம்மை கைவிடலாம், ஆனால் நம்மை உருவாக்கிய தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்குதாதம் செய்தவர். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் மனிதர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கலாம். கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொள்ள அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன், அதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார். தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே அவர் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம் மீது அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாரை விசுவாசிக்கிறோம், யாரை சார்ந்து வாழ்கிறோம், யார் மீது பிரியமாய் இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை நேசிக்கிறோமா, அவர் மீது வாஞ்சியோடு இருக்கிறோமா, தேவனை தேடுகிறோமா? நாம் விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார், பாதுகாப்பார். கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்பிக்கையோடு தைரியத்தோடு வாழ்வோம். விசுவாசத்திலே உறுதியோடு இருப்போம். மனிதர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகளை, சோர்ந்து போக பண்ணுகிற வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு விசுவாசத்திலே உறுதியோடு தைரியத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீரே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. வேலை செய்வதற்கேற்ற நல்ல பலனை, சத்தத்தை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. இப்படிய நன்மையினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களில அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா குறைகளையும் நீக்கி தரித்திர நிலைமைகளை மாற்றி ஆசீர்வதிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் இந்த வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய நன்மையினால் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. உம்முடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ, எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்க. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறார்களோ, ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களில அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிங்கப்பா. நன்மையினால் நிரப்புங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்க. குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் கட்டப்படட்டும். என் தேவன் குடும்பங்களை இணைக்கிறவர், குடும்பங்களை கட்டுகிறவர். ஒவ்வொரு குடும்பங்களையும் இணைத்து வைங்கப்பா. ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ, எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்க. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியத்தில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. முடிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching.
Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.